மகாபாரதம் பதிவோட 30வது பகுதி தான் பார்க்க போகிறோம். சிசுபாலனின் வதமும் பாண்டவர் கௌரவர்களின் சூதாட்டம் ஆரம்பமாகறதையும் தான் பார்க்க போகிறோம். முதலாவதா சிசுபாலனின் வதம். ஜராசந்தன் அப்புறம் பீமனோட யுத்தம் 27 நாள் நடைபெற்றது. இறுதியில கிருஷ்ணர் பீமனிடம் சைகையாக ஒரு குச்சி எடுத்து அதை இரண்டாக உடைத்து அதை எதிரெதிரே தூக்கி எறிஞ்சாரு. கிருஷ்ணரின் சைகையை புரிந்து கொண்ட பீமனும் ஜராசந்தனை அடித்து கீழே தள்ளி அவனது கால்களை பிடித்து இரண்டாக பிளந்து எதிரெதிரே வீசினான். அந்த இடத்திலேயே ஜராசந்தன் மாண்டான். அதுக்கப்புறம் ஜராசந்தனால சிறைப்பிடிக்கப்பட்ட அரசர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அனைவரும் இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தாங்க. ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்யவும் தொடங்கினாங்க. ராஜசூய யாகத்திற்கு வியாசர், கௌரவர், பீஷ்மர், கர்ணன், சிசுபாலன், துரோணர் முதலானோர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. சிசுபாலன் சேதி நாட்டு இளவரசன் ஆவான். இவனோட தாயார் ஸ்ருததேவா. இவள் கண்ணனுக்கு சகோதரி முறை ஆவாள். சிசுபாலன் பிறக்கும் பொழுது 3 கண்களுடனும் 4 கைகளுடனும் பிறந்திருந்தான். அவன் பிறந்த வேளையில தீய சகுனங்களும் உண்டானது. அப்பொழுது ஓர் அசரீரி குறிப்பிட்ட ஒருவர் இந்த குழந்தையை தூக்கும் பொழுது இவனது அதிகப்படியான அவயவங்கள் மறைந்துவிடும். அந்த ஒருவரால் தான் இவனுக்கு மரணம் நிகழும் அப்படின்னு ஒலித்தது. ஒரு முறை கிருஷ்ணர் சேதி நாட்டுக்கு விஜயம் செய்தார். அவர் குழந்தை சிசுபாலனை தூக்கி தன்னோட மடியில வைத்து கொண்டதுமே அவனது அதிகப்படியான அவயங்கள் மறைந்தது. அதை கண்டு பெற்றோர்கள் மகிழ்ந்தாங்க. அதே நேரம் கிருஷ்ணனை கைத்தொழுது வேண்டினாங்க. சிசுபாலனின் தாய், நீ இவனை கொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாள். கிருஷ்ணரும், எதையும் என்னால் உறுதியாக கூற முடியாது, ஆனால் உனக்காக ஒரு வரம் அளிக்கிறேன். இவன் எனக்கு எதிராக செய்யும் 100 குற்றங்கள் வரை பொறுத்து கொள்கிறேன் என்றார். பின்பு சிசுபாலனும் தனக்கு கண்ணன் எதிரி என்பதை இளமையிலேயே அறிந்து பகைமையை பாராட்டி எப்பொழுதும் கண்ணனை நிந்திப்பதே தொழிலாகவும் இருந்தார். ராஜசூய யாகத்திற்கு எல்லா நாட்டு மன்னர்களும் கலந்து கொண்டார்கள். ராஜசூய யாகத்திற்கு எல்லா நாட்டு மன்னர்களும் கலந்து கொண்டார்கள். நாரதர் கூறியது போல ராஜசூய யாகம் இனிதே நடந்தது. இந்திரபிரஸ்தத்தை கண்டு மற்ற நாட்டு மன்னர்கள் வியப்படைந்தனர். திருதராஷ்டிரன் இந்திரபிரஸ்தத்தை கண்டு பொறாமையும் கொண்டான். இதனால அவனது உள்ளத்துல பொறாமை தீ வளர்ந்தது. வந்தவங்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடக்க துவங்கியது. அப்பொழுது யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்பது குறித்து குழப்பமும் ஏற்பட்டது. அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்து கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதை செலுத்த வேண்டும் என கூறினார். இதை கேட்டவுடன் துரியோதனனின் உள்ளமும் புழுங்கியது. அப்பொழுது சிசுபாலன் எழுந்து இதற்கு மறுப்பும் தெரிவித்தான். பீஷ்மரை பார்த்து, உனக்கு என்ன வயதுதான் மங்கிவிட்டது? அறிவு மங்கிவிட்டதா என்ன? இந்த கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டுமா? ஏன் இந்த அவையில் கிருஷ்ணனை காட்டிலும் சிறந்தவர்கள் யாரும் இல்லையா? மன்னன் துருபதன் இருக்கிறான், உனது பேரன் துரியோதனன் இருக்கிறான். இங்கு இருக்கும் மன்னர்கள் வீரத்தில் குறைந்தவர்களா, இல்லை செல்வத்தில் குறைந்தவர்களா? அப்பொழுது பீஷ்மரும் எழுந்து, சிசுபாலா, நீ அதிகம் பேசுகிறாய். வாசுதேவன் கிருஷ்ணன் வீரத்திலும் திறமையிலும் மிக சிறந்தவன். சிசுபாலன் கோபத்தில் பலவாறாக பேசினான். ஆத்திரத்தில் பீஷ்மரும் மற்றும் தர்மரின் மனம் புண்படுமாறு பலவாறாக பேசினான். கிருஷ்ணரை ஆடு மாடுகளை மேய்க்கும் யாதவர் குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் இளையன் என்றும் ஏசினான். பீஷ்மரை கங்கையின் மைந்தன், வேசி மகன் என்றும் ஏசினான். கங்கையில் பலரும் நீராடுவதால் கங்கை பொதுமகள் என்றும் ஏசினான். சிசுபாலன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் அதிகமாகிக் கொண்டேதான் சென்றது. கிருஷ்ணரும், சிசுபாலா, உனக்கு பாண்டவ சகோதரர்களிடம் எத்தகைய முன்விரோதமும் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். உனக்கு விரோதம் என்னுடன் தான் என்றார். சிசுபாலனின் அவமானங்களை பொறுத்து கொண்டிருந்த கண்ணனும் ஒரு கட்டத்தில் அவனை கொல்லும் காலம் நெருங்கி வருவதையும் உணர்ந்தார். மேலும் சிசுபாலன் அனைவரையும் புண்படுத்துவது போல் பேசினார். இதனால் கோபமடைந்த கிருஷ்ணரும் தனது சக்கராயுதத்தை சிசுபாலனை நோக்கி செலுத்தினார். அதன் பின் தான் சிசுபாலனுக்கு தெரிந்தது தனது 100 பாவங்கள் முடிந்துவிட்டது என்று. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சிசுபாலன் அவையில் அங்கும் இங்கும் ஓடி ஒளிந்தான். சக்கராயுதம் அவனை விடாமல் துரத்தி அவனது தலையை அறுத்து சென்றது. அதன் பின் அவனின் உடலில் இருந்து ஒளி வெளிவந்து கிருஷ்ணரின் பாதத்தை சரணடைந்தது. சிசுபாலன் சாப விமோச்சனமும் அடைந்தான். இதை கண்டு அங்கிருந்த அரசர்கள் அனைவரும் வியந்தார்கள். அடுத்தபடியா பாண்டவர்கள் கௌரவர்களின் சூதாட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம்.